ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைவர் யாரு, கவிஞர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர்ல கவிஞர்னு வச்சுக்கலாம். பார்த்தோம்னா வண்ணதாசன், வாணிதாசன், வாணிதாசன். ஓகே, பொறுத்துக்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பொறுத்துக்க. பூங்கொடி. பூங்கொடி பார்த்தோம்னா முடியரசன். கொடிமுல்லை தான் பார்த்தோம்னா வாணிதாசன். ஆட்டநந்தி ஆதிமந்தி பார்த்தோம்னா கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. ஸோ பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டநந்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா. வாணிதாசன் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை இலக்கியம். கவிஞர்கள் அவங்களோட பட்ட பெயர்கள் பார்க்கலாம். மருதகாசி, திரைக்கவி திலகம். வாணிதாசன் பார்த்தோம்னா பாவலர்மணி. சுரதா பார்த்தோம்னா கலைமாமணி. முடியரசன் பார்த்தோம்னா கவியரசு. ஸோ வாணிதாசன் வந்து பாவலர்மணி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுவர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். ஓகேங்களா. ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாரு? வாணிதாசன். ஓகே, நூல்கள் யார் எழுதுன்னு பார்க்கலாம். சிக்கனம் பார்த்தோம்னா சுரதா. மனித நேயம் பார்த்தோம்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன். காடு பார்த்தோம்னா வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்றது பார்த்தோம்னா கவிஞர் தாராபாரதி. ஸோ சிக்கனம் சுரதா. மனிதநேயம் பார்த்தோம்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன். காடு பார்த்தோம்னா வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே அப்படின்றது பார்த்தோம்னா கவிஞர் தாராபாரதி. அடுத்து பார்க்கலாம். அடுத்து அவங்களோட அடைமொழிக்குரிய ஆசிரியர்கள் தேர்வுன்னு சொல்றாங்க, பார்க்கலாம். ஸோ விடுதலை கவி யாருன்னு பார்த்தோம்னா தேசிய கவி, விடுதலை கவி, மகாகவி, இது எல்லாமே பார்த்தோம்னா பாரதியார் தான். திவ்ய கவி அப்படின்னு பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞரேரு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஸோ விடுதலை கவி பாரதியார், திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவிஞரேரு வாணிதாசன், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்து கவிஞர் அவரோட இயற்பெயர். ஸோ முடியரசன் பார்த்தோம்னா துரைராசு. சுரதா ராஜகோபாலன். கண்ணதாசன் பார்த்தோம்னா முத்தையா. வாணிதாசன் பார்த்தோம்னா எத்திராசுலு. ஸோ வாணிதாசன் எத்திராசுலு. ஸோ முடியரசன் பார்த்தோம்னா துரைராசு. சுரதா ராஜகோபாலன். கண்ணதாசன் முத்தையா. வாணிதாசன் எத்திராசுலு. ஓகே, இது என்னன்னு பார்த்தோம்னா அவரோட இயற்பெயரும் கவிஞர் அதுதான். ஓகே, கவிஞர் கண்ணதாசன் பார்த்தோம்னா முத்தையா. வாணிதாசன் பார்த்தோம்னா எத்திராசுலு. சுரதா ராஜகோபாலன். பாரதிதாசன் சுப்புரத்தினம். ஸோ கண்ணதாசன் முத்தையா, வாணிதாசன் எத்திராசுலு, சுரதா வந்து பார்த்தோம்னா ராஜகோபாலன், பாரதிதாசன் பார்த்தோம்னா சுப்புரத்தினம். அடுத்து அதே மாதிரி ஆசிரியர்கள் மறுபடி சிறப்பு பெயர்கள். ஒட்டக்கூத்தர் பார்த்தோம்னா கவிராட்சசன் அப்படின்னுவாங்க. கவிராட்சசன். திருநாவுக்கரசு பார்த்தோம்னா வாகீசர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி. வாணிதாசன் பாவலர்மணி. ஸோ ஒட்டக்கூத்தர், கவிராட்சசன், திருநாவுக்கரசு, வாகீசர், அப்பர்லாம் சொல்லுவாங்க. திருநாவுக்கரசருக்கு என்னன்னு சொல்லுவாங்க? அப்பர் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஓகே, அடுத்து வேற என்னன்னு சொல்லுவாங்க? மருள் நீக்கியார் அப்படின்னு சொல்லுவாங்க. வாகீசர், அப்பர், மருள் நீக்கியார், இது எல்லாமே திருநாவுக்கரசு. அடுத்து ஒட்டக்கூத்தர், கவிராட்சசன். ஓகே, பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி. வாணிதாசன் பாவலர்மணி. ஓகே, பாரதியார் பார்த்தோம்னா சுப்பிரமணியன். பாரதிதாசன் சுப்புரத்தினம். சுரதா பார்த்தோம்னா அரங்கசாமி என்று எத்திராசுலு வரும். வாணிதாசன் ராஜகோபாலன். மாத்தி சொல்லிட்டேனா? பாரதியார் வந்து ஓகே சுப்பிரமணியன் கரெக்ட். பாரதிதாசன் சுப்புரத்தினம். சுரதா ராஜகோபாலன். ஸோ வந்து வாணிதாசன் அரங்கசாமி எத்திராசுலு. ஓகேங்களா. ஸோ ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். சுரதா பார்த்தோன்னா ராஜகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி எத்திராசுலு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருதினை பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். ஓகேங்களா. ஸோ செவாலியர் விருது வாங்கினவர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். ஓகேங்களா. ஸோ பாரதிதாசனோட பரம்பரையில மூத்த கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன். இதே வந்து அவர்கிட்ட தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். ஓகேங்களா. ஓகே, எத்திராசுலு என்ற அரங்கசாமி என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். அரங்கசாமி எத்திராசுலுனாவே வாணிதாசன். ஓகே, வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது என்னன்னு பார்த்தோம்னா முன்னதான் நம்ம பார்த்தோம், பிரெஞ்சு கிட்ட இருந்து செவாலியர் விருது வாங்கினார் அப்படின்னு பார்த்தோம்.
அதே மாதிரி தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன். திரும்ப அதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் அது. ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் பார்த்தோம்னா வாணிதாசன். அதே மாதிரி தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி நூலை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா வாணிதாசன் தான். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரெஞ்சுனாவே இவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி, பிரெஞ்சு கிட்ட செவாலியர் விருது வாங்கினது எல்லாமே வாணிதாசன். ஓகே, புனைப்பெயர் பார்க்கலாம், அவங்களோட இயற்பெயர் பார்க்கலாம். புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம், ஈரோடு தமிழன்பன் பார்த்தோம்னா ஜெகதீசன், வாணிதாசன் எத்திராசலு என்ற அரங்கசாமி என்ற எத்திராசலும் வரலையா அதை எத்திராஜன் கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் முத்தையா. ஸோ புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம், ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன், வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்திராஜலு இல்லை எத்திராஜன் கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் முத்தையா. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்படுபவர் யார்? வாணிதாசன். ஓகே, நூலாசிரியர் நூல் பார்க்கலாம். சுரதா எச்சில் இரவு, முடியரசன் பார்த்தோம்னா பூங்கொடி, வாணிதாசன் கொடிமுல்லை, ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளி பறவைகள். ஓகே, இது பார்க்கலாம். புத்தக சாலை பார்த்தோம்னா பாரதிதாசன், தீக்குச்சிகள் பார்த்தோம்னா அப்துல் ரஹ்மான். அடுத்த சிக்கனம் பார்த்தோம்னா சுரதா, காடு பார்த்தோம்னா வாணிதாசன். ஸோ புத்தகச்சாலை பாரதிதாசன், தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான், சிக்கனம் பார்த்தோம்னா சுரதா, காடு வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னாவே வாணிதாசன். ஓகே, அடுத்து கீழ்காணவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுவர் புதுவையை அடுத்து வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். ஓகே, இது கரெக்ட். திரைக்கவி திலகம் அப்படின்னாலே மருதகாசி. மருதகாசி பாடல்கள் எனும் தலைப்பில் மருதகாசின் பாடல்கள் தொகுப்பு வெளிப்பட்டதுன்னா கரெக்ட். நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடியுள்ளார் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்கள் குமரகுருபர் வந்து பாடினான்னு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது அவர் பாடினத்தான் நீதிநெறி விளக்கம். கந்தர் கலிவெண்பா அவர் பாடினத்தான். பட் கந்தர் அனுபூதி இதை பாடினது யாருன்னு பார்த்தோம்னா அருணகிரிநாதர், அவர் தான் பாடியிருப்பார். ஸோ அதனால தான் இந்த சென்டென்ஸ் வந்து தப்புன்னு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம், ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. இன்னும் அது நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் இவர் தானே எழுதினாரு, என்ன அதில் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நான் இந்த ஒன்று தான் கந்தர் அனுபூதி அப்படின்னு எழுதுன்னு பார்த்தோம்னா அருணகிரிநாதர். ஸோ பொருத்தமற்றதை பார்த்தோம்னா இதுதான். மற்றபடி பார்த்தோம்னா மற்ற 3 சென்டென்ஸும் கரெக்டாக தான். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா புதுவை அடுத்து வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். ஸோ இதுலேயே வந்து ஒரு கீவேர்ட்ஸ் இருந்துச்சு பாருங்க, அவரோட பேர் வேர்ட்ஸ்வொர்த், அது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். அடுத்து பார்த்தோம்னா புதுவை அடுத்து வில்லியனூர் தான் அவரோட பிறந்த ஊர் அப்படின்றது வந்தாச்சு. ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா திரைக்கவி திலகம் அப்படின்ற பேர் பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா மருதகாசின்னு தெரிஞ்சாச்சு. அடுத்து திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் அப்படின்ற தலைப்புல தான் என்ன பண்ணிருக்காங்க, மருதகாசியோட பாடல்கள் தொகுத்து வெளியிட்டு இருக்காங்க தெரிஞ்சு போயாச்சு. அடுத்து கண்ணதாசனோட புனைப்பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. என்னென்னது, காரை முத்துப்புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா, இந்த மாதிரி புனைப்பெயர்ல கண்ணதாசனுக்கு வந்து இருக்கு அப்படின்றது இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்து போலாம். ஸோ தமிழ் பிரெஞ்சு கையகர முதலினாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வாணிதாசன். அடுத்து பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா எழிலோவியம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பாரதிதாசன் எழுதுனது தான் அழகின் சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நூலை பின்பற்றி வாணிதாசன் என்ன எழுதியிருக்கான்னு பார்த்தோம்னா எழிலோவியம் அப்படின்றது வந்து அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ எழிலோவியம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எந்த நூலை பின்பற்றி எழுதுனதுன்னு சொல்லி கேட்கலாம், அழகின் சிரிப்பு. ஸோ இதில் கீவேர்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அழகின் சிரிப்பு, எழிலோவியம், அதாவது எழுதுனது பாரதிதாசன் நமக்கு நல்லாவே தெரியும், வாணிதாசன் எழுதி எழிலோவியம் தெரியும். ஸோ அழகின் சிரிப்பை பின்பற்றி எழுதுனது எழிலோவியம்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எதுன்னு பார்த்தோம்னா செவாலியர் விருது. வாணிதாசனோட நூல்கள் என்ன இதை பார்த்தோம்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், இதுதான் பார்த்தோம்னா அவர் எழுதின வாணிதாசன் எழுதின நூல்கள். ஸோ தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் யார் பார்த்தோம்னா வாணிதாசன். அடுத்து அதேதான், பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின்.
வேறு என்ன எக்ஸ்ட்ராவான்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க நூல் வந்து இந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். ஸோ அது பார்த்துக்கோங்க. தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம். ஸோ அவர் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. வேறு என்ன அழகின் சிரிப்பு பின்பற்றி எழுதினதான் எழில் ஓவியம்ன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவானது. மற்றபடி பார்த்தீங்கன்னா திருப்ப அதே தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கவிஞரில் மீட் பண்ணலாம். பை.